என்ன அதுதான் கடந்த வார செய்தியில கேட்டோம். என்ன கிருபை பாராட்டப்பட்டது? நீட்டப்பட்ட கிருபை. நீட்டப்பட்ட கிருபையினால் ஜெர்பிக்கப்பட்டு நீட்டப்பட்ட கிருபையினால் நடத்தப்பட்ட அந்த செபுலோனை குறித்து தான் சொல்லுகிறார், பிற்காலத்திலே மகிமை வெளிப்படும் என்று. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நான் சாதாரண கிருபையில் வந்தவன் அல்ல, நான் நீட்டப்பட்ட கிருபையில் அழைக்கப்பட்டு வந்தவன்? அப்படி சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆளு பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கினது. ஆமென். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கினது. சத்தமா கிருபை 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 கிருபை. நீட்டப்பட்ட கிருபை முடிந்த இடத்துல, ஆமை இனி இந்த கிருபை நீளுவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற இடத்துல தான் கர்த்தர் கிருபையை நீட்டி செபுலோனை பிறக்க பண்ணி, செபுலோன் அப்படி நீட்டப்பட்ட கிருபைக்குள் வந்த செபுலோனை குறித்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், பிற்காலத்திலே மகிமை வெளிப்படும் என்று. இன்றைக்கு நான் பேச போகிறது செபுலோனை போல இன்னொரு தேசம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதுதான் நப்தலி. இந்த நப்தலியை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நப்தலி தேசத்தையும் இந்த தேசத்தையும் நான் மகிமைப்படுத்துவேன் என்று. செபுலோனை எப்படி மகிமைப்படுத்துவார், அதே போல இந்த நப்தலியை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ஏன் இந்த நப்தலி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த நப்தலியை குறித்த ஒரு சில காரியங்களை இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். யார் இந்த நப்தலி? செபுலோனை குறித்து கேட்டோம், நீட்டப்பட்ட கிருபையில் வந்தவன் என்று. ஆனால் இந்த நப்தலி அப்படி அல்ல. இந்த நப்தலுடைய பிறப்பை குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எப்படி ஜனிப்பிக்கப்பட்டான்? ஆதியாகமம் 30வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலே ராகேல் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறாள், வாசியுங்கள். அப்பொழுது ராகேல், நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோடு போராடி மேற்கொண்டேன் என்று அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டாள். செபுலோனை குறித்து சொல்லப்படுகிறது, நீட்டப்பட்ட கிருபையில் ஜனிப்பிக்கப்பட்டவன். ஆனால் இந்த நப்தலி போராடி ஜனிப்பிக்கப்பட்டவன். ராகேல் சொல்லுகிற வார்த்தை மகா போராட்டமாய் போராடி, மகா போராட்டமாய் போராடி என் சகோதரியோடு போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி நப்தலி என்று பெயரிட்டான். அப்ப நப்தலி பிறக்கிறதற்கு முன்பாக ஒரு பெரிய போராட்டம் நடந்தது, ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. ஹல்லேலூயா. கிறிஸ்து நம்மை அவருக்குள் ஜனிப்பிக்கிறதற்காக, கிறிஸ்து நம்மை மறுபடியும் பிறக்க பண்ணுவதற்கு முன்பாக, ஆமென், நீட்டப்பட்ட கிருபை ஒரு பக்கம் இருந்தாலும், எப்படி ராகேல் சொல்லுகிறாள், மகா போராட்டமாய் போராடினேன் என்று, அதே போல எனக்காய் சிலுவையிலே ஒருவர் போராடி ஜெயம் எடுத்தார். அவர் போராடின போராட்டத்தினால்தான் இன்று நான் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். போராடி ஜெனிப்பிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. நப்தலி, எப்படி நீ பிறந்த, எப்படி இந்த குடும்பத்தில் உனக்கு பிறக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு கேட்டா, ராகேலுடைய சாட்சி என்ன தெரியுமா? நான் போராடி மேற்கொண்டு இவன் பிறந்தான். எப்படி நீ பரிசுத்தவான்கள் கூட்டத்தில் வந்தாய், எப்படி இந்த அவர் சமூகத்தில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார், எப்படி இன்னைக்கு அவர் சமூகத்தில் இவ்வளவு கிருபை உனக்கு பாராட்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால், இதற்கு பின்பாக ஒரு பெரிய போராட்டம் சிலுவையிலே நடந்தது. அதுதான் கொலோசியர் 2வது அதிகாரம் அதனுடைய 13 முதல் 15 வரை ஆண்டவர் சொல்லுகிறார். பவுலை கொண்டு எழுதின வார்த்தைகள் வாசிக்கலாம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இதை கொண்டாட விரும்புகிற கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நப்தலி பிறக்கிறதுக்கு முன்பாக ஒரு பெரிய போராட்டத்தை சந்தித்தாள்.
அதே போலதான் என்னை ஜெனிப்பிக்கிறதற்கு முன்பாக, சபையை ஜெனிப்பிக்கிறதற்கு முன்பாக என் இயேசு சிலுவையில் ஒரு பெரிய போராட்டத்தை சந்தித்தார். அவர் போராட்டத்தை சந்தித்தவர் மாத்திரமல்ல, ராகேல் சொல்லுகிறார், நான் போராடினது மாத்திரமல்ல, நான் போராடி மேற்கொண்டேன் என்று. அதே போலதான் இயேசு போராடினவர் மாத்திரமல்ல, அவர் சிலுவையிலே வெற்றி சிறக்கவும் செய்தார். கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்று அவர் சமூகத்தில் நாம் நிற்பது, இன்று அவருடையவராய் நாம் இருக்க காரணம், எனக்காய் அவர் போராடினார். ஹல்லேலூயா. ஏன் இந்த போராட்டத்தை, ஏன் இது போராடி அவர் ஜெனிப்பிக்க வச்சார்? நான் நப்தலி பிறக்கணும்னா இந்த போராட்டத்தை சந்தித்து தான் ஆகணும். பாருங்க, சகரியாவுக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காட்டும் போது, ஒரு பிரதான ஆசாரியன் யோசுவா அவன் தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கிறான். அவனை குறித்து ஆண்டவரை சொல்லுகிற சாட்சி, அவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி என்று சகரியா 3:2. அப்படி தப்புவிக்கப்பட்டவனா இருந்த பிறகும் சாத்தான் வந்து அவனை குற்றம் சாட்டுகிறான், அவனுக்கு விரோதம் செய்ய. 1வது வசனத்தை வாசியுங்கள். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அவன் நிற்கிறத பார்த்ததுதான் ஆண்டவர் சொல்றார், அவன் அக்கினின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி. தப்புவிக்கப்பட்டவனா இருந்த பிறகும் சாத்தான் வந்து அவனுக்கு விரோதம் செய்யறதுக்கே நிற்கிறான். ஏன்னா சாத்தானை பொறுத்தவரை இவன் இந்த கூட்டத்தில் வந்துடக்கூடாது. சாத்தானை பொறுத்தவரை நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய நன்மையை தடுப்பதெல்லாம் விஷயம். சாத்தானுக்கு நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய ஆசீர்வாதங்களை தடுப்பதல்ல விஷயம். சாத்தானுக்கு நம்ம இந்த கூட்டத்தில் இருந்துடக்கூடாது. ஆமென். இவன் இந்த குடும்பத்தில் பிறந்துடக்கூடாது, இவன் இந்த கூட்டத்தில் இருந்துடக்கூடாது. இதற்காக பிரதான ஆசாரியன் யோசுவா தப்புவிக்கப்பட்டவனா இருந்த பிறகு தேவனுக்கு முன்பாய் நிற்கும் போது சாத்தான் போய் குற்றம் சாட்ட போய் நிற்கிறான். ஏன் குற்றம் சாட்ட போய் நிற்கிறான் என்றால் ஒரே ஒரு ரீசன் தான், அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனா இருந்தான். அழுக்கு வஸ்திரம் தரித்தவனா இருந்தான். நாம் பாவ சேற்றுக்குள் இருந்ததுனால சாத்தானுடைய போக்கஸ் இவன் பிறந்துடக்கூடாது, இவன் பிறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. சாத்தான் வந்து இவ்வளவு விரோதம் செய்கிறானே என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் யோசுவாவை விட்டு கொடுக்கவில்லை. மாறாய் அதன் நடுவிலும் அவன் அழுக்கு வஸ்திரத்தை மாற்றி ஆமென் சாத்தானை தோற்கடித்தாரை தவிர யோசுவாவை தோற்க கர்த்தர் விடவில்லை. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், எனக்கு எதிரடையான கையெழுத்துக்களை எல்லாம் என் ஆண்டவர் சிலுவையிலே முறித்து போட்டார் என்று விசுவாசிக்கிறவங்க? பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே, பிதாவான ஹல்லேலூயா, தகப்பனே, என் தந்தையே, மாட்சிமையும் உமக்குத்தானே, உமக்குத்தானே. ஆமென். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே. 2 கரத்தை உயர்த்த முடிந்தால் உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்ல, வல்லமையோ, வல்லமையோ, மகிமையோ, தகப்பனே, உமக்குத்தானே. நமக்கு செய்ய வேண்டியதை அவர் சிலுவையிலே செய்ததால் இன்று நாம் அவர் சமூகத்தில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி நீங்கள் பிறந்தீர்கள் என்ற கேள்விக்கு முன்பாய் ஒரே பதில் ராகேல் சொல்லுகிறாள், நான் போராடி மேற்கொண்டேன். இயேசு சொல்லுவார், என்னை பார்த்து சொல்லுவார், உங்களை பார்த்து சொல்லுவார், உன்னை நான் எப்படி பிறக்கப்பட்டேன் தெரியுமா? ஒரு பக்கம் நீட்டப்பட்ட கிருபை, இன்னொரு பக்கம் நான் உனக்காக போராடினேன். இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த அன்பு எந்த அன்பு? அது எனக்கும் தெரியும். உலகத்தின் நேசத்துல எந்த அன்பு உயர்ந்த அன்பு? ஏன் தாயின் அன்பு உயர்ந்த அன்பு? தாய்மார்களே சொல்லுங்க. ஓ பெண்கள்னாலயா? ஏன் தாயின் பாசம் உயர்ந்த பாசம்? ஆமே. இருக்கிறவங்களாம் தாய் தானா? என தாய் தான் பெற்றெடுக்கிறவள்.
இந்த பெற்றெடுக்கிற இந்த ப்ராசஸ் வந்து சுகமான ப்ராசஸ் கிடையாது, போராட்டமான ப்ராசஸ். 10 மாதம் பிள்ளைய சுமக்கிறதே ஒரு பெரிய போராட்டம். ஒவ்வொரு மாதம் இல்லை, ஒவ்வொரு ஸ்கேன் போகும்போதும் சிலர்லாம் பயந்து பயந்து போவாங்க. நல்ல நல்ல ஸ்கேன் ரிப்போர்ட்டோட வரணும். ஒவ்வொரு மாதமே அவங்க வந்து பெரிய பெரிய போராட்டத்தை தான் சந்திப்பார்கள். சரி, இப்போ 10 மாதம் எப்படியோ கேரி பண்ணியாச்சு. இப்போ டெலிவரி டைம் வரும்போது இதுவரை சந்தித்த போராட்டத்தை விட இன்னொரு பெரிய போராட்டத்தை சந்திக்கணும். ஆமென். அவ்வளோ வேதனையை சகிச்சு, அவ்வளோ போராட்டத்தை சகிச்சு தான் ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாள். அதனால தான் பாருங்க, சில இடத்துலலாம் பிள்ளைங்க தப்பு பண்ணும்போது தாய் சொல்ற ஒரு வார்த்தை, உன்னை நொந்து பெத்தெடுத்து அப்படின்வாங்க. உன்னை நொந்து பெத்தெடுத்தேன். ஏன் ஆண்டவர் இன்னும் நம்மளை விட்டு கொடுக்கல தெரியுமா? இப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலை நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? உன்னை ஜெனிப்பித்தது சும்மா ஜெனிப்பிக்கல, அவர் போராடி என்னை ஜெனிப்பித்தார். அவர் என்னை நொந்து பெத்தெடுத்திருக்கிறார்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி, என்னை இப்படி பெற்றெடுத்த என் தெய்வம் என்னை கைவிட மாட்டார், என்னை விட்டு கொடுக்க மாட்டார். ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, என்னை கைவிட. ஆமென். ஜெனிப்பித்தவர் என்னை கைவிடவில்லை ஐயா, என்னை கைவிடவில்லை. அவருக்கு என்ன ஈஸியெல்லாம் தூக்கி எறிய முடியல. ஏன் முடியலன்னா, உன்னை நொந்து பெத்தெடுத்திருக்கிறேன். நப்தலியே, நீ பிறந்ததுக்கு பின்பாக ஒரு பெரிய போராட்டம் இருந்தது. அன்பு சபையை இன்னைக்கு கிருபையாய் தேவ சமூகத்தில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். விடுதலையோடு தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் இங்கே விடுதலையோடு ஆராதிக்க என் ஆண்டவர் சிலுவையிலே அவ்வளவாய் பாடுபட்டார். என் தேவன் போராடின போராட்டத்தினால்தான் இன்று விடுதலையோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு வந்து இந்த பூமியில பிறந்தது ஏதோ அற்புதம் செய்வதற்காக அல்ல, எனக்காக போராடுவதற்காகவே. அவருடைய போராட்டம் என்பது சிலுவையிலே மாத்திரம் அல்ல, அவர் பிறந்ததிலிருந்து மரணம் வரையிலும் போராடினார். ஆமென். சாத்தான் பல விதத்தில் போராடி பார்த்தான். அவர் பிறந்த போது ஏரோது மூலமாய் போராடி பார்த்தார். ஆமென். அவருடைய பிறப்பை எப்படியாவது அழிக்கலாம் என்று. ஆமென். ஆனால் அந்த போராட்டத்திலே கர்த்தர் ஜெயித்தார். வளர்ந்த போது வனாந்தரத்தில் வந்து சாத்தான் போராடி பார்த்தான். சோதனைகளை கொண்டு வந்து கர்த்தர் அதிலே ஜெயித்தார். கடைசியில சிலுவையின் போராட்டம், ஆமென், கொடிதான போராட்டம், நிந்தையின் போராட்டம், ஆமென், கைகள் கால்கள் ஆணிகளால் அடிபட்ட போராட்டம். சிலுவையின் முன்பாக அத்தனை பேர் நின்று பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். போராட்டம், பிதா கொஞ்ச நேரம் கைவிடுகிற போராட்டம், எல்லாவற்றையும் இயேசு போராட்டமாய் சந்தித்து, அவர் போராட்டத்தை சந்தித்தவர் மாத்திரமல்ல, பல போராட்டங்களை அவர் சந்தித்தார். ஆனால் போராட்டம் தோற்றதை தவிர என் ஆண்டவர் தோற்று போகல. நம்புறவங்க, என் ஆண்டவர் தோற்று போகல, அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆமென். அவர் இந்த போராட்டத்தில் ஒரு போராட்டத்தில் தோற்றிருந்தாலோ அல்லது பின்